ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது தமிழக அரசியல் வட்டாரங்கள் மத்தியில முதற்கொண்டு சட்ட வல்லுநர்கள் மத்தியிலயும் என்ன பண்ணுதுன்னா பேசும் பொருளா இருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுல காவல்துறை என்ன பண்றாங்க, நேர்ல ஆஜராகணும். அதாவது விஜயலட்சுமியுடைய பாலியல் வழக்கு சம்பந்தமா நீங்க நேர்ல ஆஜராகணும், அதுக்காக சம்மன் வந்து என்ன பண்ணுது, ஒட்டப்பட்டது. அது வந்து சீமானுடைய வீட்டு பாதுகாவலரும் காவலாளியும் என்ன பண்றாங்க, கிழித்து போடுறாங்க. இதை கண்டிக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்ணுது, சீமான் வீட்டுக்கு போய் கேட்கும்போது விசாரிக்கும் போது அங்க 2 பேருக்கும் இந்த தள்ளுமுள்ளு நடக்குது. இதன் காரணமா காவலாளி என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க காவல்துறை. இந்த விவகாரம் தான் ரொம்ப பேசப்பட்டது. இதுல நிறைய முரண்பாடுகள் என்ன பண்றாங்க, சொல்லப்படுறாங்க. இது குறித்து நம்ம நேத்தே பேசியிருந்தோம். என்னன்னா, சட்ட வல்லுநர்கள் ஒருத்தர் சொல்றாங்க, அதாவது சீமான் ஆதரவாளர் வழக்கறிஞர் இருக்காங்களே இவங்களும், பொது வழக்கறிஞர் இருக்காங்களா இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது நிறைய முரண்பாடுகளா பேசுறாங்க. அதாவது சீமானுடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, சீமானுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க. இல்லங்க, இதுல சட்ட சிக்கல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான வழக்கறிஞரும் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க உன்னிப்பா கேட்டீங்கன்னா, அந்த பாதுகாவலர் என்ன பண்றாரு, அந்த சம்மன் வந்து என்ன பண்றாரு, அதாவது இன்ஸ்பெக்டர் ஒட்டிட்டு அந்த கம்மு கூட இன்னும் காயவே இல்லை, அதுக்குள்ளே என்ன பண்றாரு, கிழிக்கிறாரு. இது ஏன் கிழிச்சேன், எதுக்கு கிழிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய அந்நியார், அதாவது சீமானுடைய மனைவி கயல்விழி இருக்காங்கல்ல, இவங்க தான் என்ன கிழிக்க சொன்னாங்க, அதனால நான் கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாவலர் என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்றாங்க, பதிவு பண்றாரு. இதுல வந்து என்னன்னா, சீமானுடைய மனைவி கயல்விழி இருக்காங்கல்ல, அந்த காவலாளி அரெஸ்ட் பண்ணி வேன்ல கூட்டு போகும்போது என்ன நடந்தது எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம வந்து சாரி கேட்டாங்க கயல்விழி அக்கா. ஆனா இந்த சம்மனை கிழிக்க சொன்னதே கயல்விழி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சொல்லல, பாதுகாவலர் என்ன பண்றாரு சொல்றாரு. சோ இப்படியான ஒரு முரண்பாடுகள் இருக்கும்போது காவலாளிக மேல தப்பா இல்ல காவல்துறை மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விவாத பொருளா இருந்தது. என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து என்ன பண்ணணும், ஒரு முறையா வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை, எதுக்கு வந்து வன்முறையை வந்து தூண்டி போலீஸே வந்து வன்முறையை தூண்டுது, தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க, அது எப்படி ஒரு எக்ஸ் ஆர்மியை வந்து இதுவே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன் அந்த எக்ஸ் ஆர்மி அமல்ராஜாவுடைய மனைவி கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, அவங்க டீச்சரா, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து என்ன சொல்றது, எங்க வீட்டுக்காரர் வரேன்னு தானே சொன்னாரு, அதுவும் இல்லாம என்கிட்ட கன் இருக்குன்னு வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு, ஆனா அதுக்குள்ளே வந்து காவல்துறை இந்த மாதிரி வந்து ஒரு அடாவடித்தனம் பண்ணி என்ன பண்றாங்க, தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் அடுக்கடுக்கான கேள்விகளை, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சீமானுடைய ஆதரவாளர்களாம் அந்த காவலாளி நீ நாடாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜாதி பேரை வச்சு காவல்துறை என்ன பண்றது, வன்முறையை தூண்டுது, சாதியினால வந்து என்ன பண்றாங்கன்னா அடுக்குமுறையை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நம்ம தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதாவது இன்ஸ்பெக்டர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விளையாடாத அப்படின்னு தான் சொல்றாரு. விளையாடாதனா விளையாடாத, ஏன்னா அவர் வந்து கன் வச்சுட்டு இருக்காரு, அதனால விளையாடாத, சொல்றதை கேளு, வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா அந்த எக்ஸ் ஆர்மி அமல்ராஜ் வந்து என்ன பண்றாரு, ஏற மாட்டுறது, ஏறுறதுக்கு மறுக்கிறாரு. ஏன்னா நம்ம காணொலியில கூட பார்த்திருப்போம், அந்த வீடியோ நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. என்கிட்ட கன் இருக்குன்னு அவர் சொல்றாரு, கண்ணை கொடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாரு. ஆனா நான் தர மாட்டேன், நீ வீடு நான் தரேன், நீ வீடு தர அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸ் ஆர்மி, அதாவது சீமானுடைய வீட்டு காவலாளி என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த கண்ணை புடுங்குறதுக்கே என்ன பண்றாங்கன்னா காவலாளி ரொம்ப போடுறாங்க. இதுல என்னன்னா, பிரஸ் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஷூட் பண்ணாருங்க, அதாவது கேமரால பதிவு பண்றதுக்கு கிட்டுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரும் சரி போலீசார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட கன் இருக்கு, எல்லாரும் நகர்ந்து போங்க, கன் இருக்கு நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பதப்படுகிறாரு. ஏன்னா சப்போஸ் அந்த கன்னை புடுங்கும் போது ஏதோ ஒன்று வந்து சுடுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி இருந்தா, பக்கத்துல வேற யார் மேல பிரஸ்கார் மேல யார் மேல பட்டுச்சு, ஏதோ ஒரு விபரீதம் ஆயிருந்ததுன்னா அது தேவையில்லாம இஷ்யூ ஆயிரும். அதனால வந்து இன்ஸ்பெக்டரும் மத்த காவலாளி என்ன பண்றாங்கன்னா, நீங்க தூரம் போங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இதுல என்ன ஒண்ணுன்னா, இவர் வண்டியில ஏறதுக்கு மறுக்கிறாரு. இந்த சீமானுடைய வீட்டு காவலாளி எக்ஸ் ஆர்மி அமல்ராஜ் என்ன பண்ணாரு, வீட்டு அந்த வண்டியில ஏறதுக்கு மறுக்கிறாரு. இவரு செஞ்சது தப்பு என்னன்னா, அவங்க சம்மன் வந்து ஒட்டிட்டு போகும்போது கிழிச்சது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு சட்ட வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய நியாய சங்கீதா 207 படி காவல்துறையோ இல்ல அரசு சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்டை கிழிச்சாலே அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவுல இருக்கு. ஆனா இந்த சட்ட பிரிவுகளா தெரியாம, சட்டத்தை தெரியாம, சட்டத்திட்ட நடவடிக்கைகளை தெரியாம, அண்ணனுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் இருக்குல்ல, அந்த கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, காவல்துறை அராஜகம் பண்ணுது, சட்டத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல யாரு சட்டத்தை மீறி நடக்கிறா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன்னா எல்லா சட்டமும் திட்டங்களும் உட்பட்டுதான் என்ன பண்றாங்க, காவல்துறை நடந்தாகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை பின்ன எதனா ஒரு சறுக்கல் வந்துருச்சு, சட்டத்துக்கு மாறா இவங்க பண்ணிட்டாங்கன்னா
வழக்கு வந்து இவங்க மேல பாரு யாரே காவல்துறை மேல வந்து என்ன பண்ணும் வழக்கு பாயும். அதுதான் வந்து உண்மையா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே லீகலா பண்றாங்க. முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்மன் கொடுத்திருக்காங்க. ஆனா அண்ணன் என்ன பண்றாரு சம்மனை வாங்கி வச்சுட்டு நேர்ல ஆஜராம இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் லாஸ்ட் வார்னிங் நீங்க வந்து நேர்ல வந்து ஆஜராகனா உங்களை கைது பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சம்மனை ஒட்டுறாங்க. ஆனா சம்மனை ஒட்டணும்னே அந்நியார் கயல்விழி அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இத சம்மனை கிழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வேற நிறைய பேர் வந்து சீமானுக்கு வரிஞ்சு கேட்டுன்னு வராங்க. அவங்க கட்சியில ஒரு அம்மா வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா அதை எப்படி வந்து வீட்டுல வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருப்ப நீங்க வந்து அசிங்கப்படுத்துவீங்க, பேப்பரை ஒட்டுவீங்க, ஜப்தி பண்றவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா நோட்டீஸ் ஒட்டு போவாங்க. இவங்க எப்படி வந்து ஒட்டுவாங்க, காவல்துறை எப்படி ஒட்டுவாங்க, ஏன் வாங்குறதுக்கு ஆள் இல்லையா, நீங்க கொடுத்துருக்கலாமே, நேர்ல கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அக்கா உங்களுக்கு ஒரே ஒண்ணுதான், அண்ணன் கிட்ட ஆல்ரெடி வந்து சம்மனை நிறைய வாட்டி கொடுத்தாச்சு, அவங்களுடைய வழக்கறிஞர்கிட்டே கொடுத்தாச்சு, அவங்க வீட்டுல போய் கொடுத்தாச்சு. ஆனா உங்க அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா நேர்ல ஆஜராக மாட்டாரு. அதனால லாஸ்ட் வார்னிங் என்ன பண்றாங்க ஒட்டிட்டு போறாங்க. ஒட்டிட்டு போறது அவங்களுடைய கடமை. நீங்க ஏன் ஓட்டுறீங்க, எதுக்கு ஓட்டுறீங்க கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒட்ட வேண்டிய கடமை ஒட்டிடுறாங்க. இத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அண்ணனுக்கு தகவல் கொடுத்து அண்ணா இது மாதிரி ஒட்டிட்டு போயிருக்காங்க, இந்த கேஸ் ரொம்ப வீரியமா போயிருக்கு, நீங்க போய் ஆஜராகுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒட்டுந்து தப்பு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து அறிவுரை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்த காவலாளி மேலையும் பாதுகாவலர் மேலும் 5 பிரிவுகளை என்ன பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே அதாவது சீமான் குடும்பத்தாரும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய தம்பிகளும் தங்கச்சிகளும் என்ன பண்றாங்க வழக்கறிஞர்கள் பண்றாங்கன்னா சீமானுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஆனா அந்த ஆதரவா பேசுறதுல 1% கூட நியாயமே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சட்ட வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சம்மன் ஒட்டிட்டு போனாங்கல்ல அந்த சம்மனை பாதுகாப்பா அது சேஃபா அதை கிழிச்சு அவங்க வச்சிருந்தா கூட அவங்க மேல எந்த வித தப்பும் இல்ல. ஏன்னா சீமான் பார்த்து அதாவது சீமான் கிட்ட நேரடியா கொடுத்து சீமான் வாங்கி படிச்சுட்டு கிழிச்சு போட்டோட தப்பு இல்ல. ஆனா சீமான் இல்லாத டைம்ல இவங்க வீட்டுக்கு வராங்க, அங்க வந்து யாருமே இல்ல, கதவு தரல, அதனால ஒட்டிட்டு போறாங்க. ஒட்டிட்டு போகும்போது அது கிழிக்கிறதே அது வந்து குற்றமாகும். அதாவது 200 பாரத நியாய சங்கீதா 207 படி இது குற்றமாகும். 6 மாசம் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடலாம் அப்படின்ற மாதிரி சட்டம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க தொடர்ச்சியா அந்த வீடியோ பாருங்களேன், நிறைய வழக்கறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க சீமான் வீட்டுல நடந்தது வந்து கொடுமையா இல்ல நியாயமா அப்படின்றதுல அவங்க செஞ்சதுல எந்த வித தப்பு இல்லை. ஏன்னா காவல்துறை வந்து ஒரு வேலை அரசு பணி செய்ய விடாம தடுக்கிறதே பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் போறாரு, போயிட்டு கதவு திறக்கிறாரு, போலீஸ்கார வந்திருக்காங்கன்னா உள்ள அலோ பண்ணணும். உள்ள அலோ பண்ணாமே நீ வெளியே நின்று உள்ள விட மாட்டேன், நீ எதுக்கு வந்த ஏன் வந்த ஆர்கியூமெண்ட் பண்ணா கோவம் தான். ஏன்னா அவங்க கடமை செய்ய வந்திருக்காங்க, கடமை செய்ய விடாம தடுக்கிறதே ஒரு பெரிய குற்றமாகும். அது வந்து அவங்க காவல்துறை என்ன பண்ணல, யாருன்னா கடமை செய்யறதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களை தூக்கி என்ன பண்ணலாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு ஜெயில போடலாம். இதெல்லாம் சட்டத்துல இருக்கு. ஆனா இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம அண்ணனுடைய விழுதுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மாறி 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 அண்ணனுக்கு என்ன பண்றாங்க சொம்பு மேல சொம்பு தூக்குறாங்க, ஒத்து ஊதுறாங்க. ஆனா நீங்க ஒத்து ஊதுறதுல ஒரு நியாயம் இருந்ததுன்னா ஓகே, ஆனா நியாயமே இல்லாம ஒத்து ஊதுறீங்கன்னா இதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி. இதுல அண்ணன் வேற ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நான் வர முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணன் நீங்க இது மாதிரிலாம் சொல்ற, நீங்க வந்து மக்கள் மத்தியிலும் மீடியாக்கள் மத்தியில நீங்க வந்து அப்படியே கம்பீரமா பேசுறீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நீங்க வந்து எந்த அளவுக்கு மண்டிடுறீங்க அப்படின்றது நாங்க சொல்லல, விஜயலட்சுமி அக்கா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காரு தூது விட்டு விஜயலட்சுமி அக்கா கிட்ட என்னன்னா நீங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிடுங்க, நீங்க கேஸ் வாபஸ் வாங்கினா அண்ணன் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதையும் வந்து என்ன பண்றாங்க அக்கா தான் வந்து என்ன பண்றாங்க வீடியோல சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய பாணியிலே சொல்லியிருக்காங்க, என்ன சீமான் அவர்களே 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தூது விட்டீங்க, சமரசம் பேசுனீங்க, இப்ப என்னையே வந்து அந்த பொம்பளை யாரு அப்படி இப்படின்னு சொல்றீங்க, இவங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்றீங்க, வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அக்கா வந்து என்ன பண்றாங்க கடந்து வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா அண்ணன் வந்து ஆஜராக முடியாது என்ன பண்ணுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு மீடியாக்கு முன்னாடி தான் இப்படி சீன் போடுறாரு. ஆனா அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்குமா இல்லையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இந்த பாலியல் வழக்குல குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிக்கை நிரூபணம் ஆயிருச்சுன்னா அண்ணனுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சட்ட வல்லுநர் என்ன சொல்றாருன்னா மேபி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்ட பிறகு கூட இவரை அரெஸ்ட் பண்ணணும், இவருக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. ஏன்னா 12 வாரத்துக்குள்ள இந்த கேஸோடைய ஃபுல் டீடைல் விசாரிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை சொல்லியிருக்காரு. அதுக்கான முன்வேலைகளை தான் ஒவ்வொருவரும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த சாட்சியில குற்றம் சாட்டப்பட்டவரையும் கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா? அதான் வந்து காவல்துறை செய்து இத செய்யறதுக்கு
தடையா உண்டு பண்றதுக்கு இவங்க பண்ற அக்கப்போர் இருக்கு பாருங்க, அண்ணனும் அண்ணனுடைய விழுதுகளும் பண்ற அக்கப்போர் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதுல உச்சகட்டம் என்ன தெரியுமா, அக்கா ஆக்டிங் கொடுத்தது தான். அதாவது நீங்க கூப்பிடுறீங்களா அந்நியார் அந்நியார்னு, உங்க அந்நியார் கொடுத்த ஆக்டிங் தான் ரொம்ப ஹைலைட். என்னன்னா கிழிக்க சொன்னதே அவங்க தான். ஆனா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து என்ன நடந்தது எனக்கு தெரியலையே, நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் அவங்க மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்க. செம்ம ஆக்டிங். அவங்களும் ஒரு வழக்கறிஞர், அவங்களுக்கும் சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது அப்படியே அவங்க அவாய்ட் பண்ணி அப்படியே நழுவி போறாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா அண்ணனுக்கு வந்து நிருபரம் ஆயிருச்சு. எப்படியோ விஜயலட்சுமியோட வழக்குல வந்து நமக்கு வந்து தீர்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து சாதகமா வராது, பாதகமா தான் வரும். அப்படி வரும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயில தான் இருப்போம், வேற வழி இல்ல. குறைஞ்சபட்ச தண்டனையாவது ஒரு 6 வருஷம் கிடைக்கும், அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சட்டங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர் சொல்றாங்க. என்னன்னா இதுல காவல்துறை மேல எந்த தப்பு இல்லைங்க. ஏன்னா காவல்துறை அதோடைய கடமையை செஞ்சிருக்கு. இந்த கடமையை செய்யறதுக்கு தடையா இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல என்னன்னா கன் எடுத்து காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அதாவது அந்த கைது செய்யப்பட்டார்ல அமல்ராஜ், அந்த எக்ஸ் ஆர்மி அமல்ராஜ் அவங்க மனைவி, டிஐஜி கட்டியே அவர் வந்து என்ன பண்ண லைசன்ஸை வச்சு என்ன பண்றாரு, கன்னு வச்சிருக்காரு. அவருக்கு இது மாதிரி தேவையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சட்ட வல்லுநர் என்ன சொல்றாருன்னா, தனிப்பட்ட விதத்துல அவர் வந்து லைசன்ஸ் வாங்கி அவருடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு கன் யூஸ் பண்றதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல, எந்தவித குற்றமும் இல்ல. ஆனா ஒரு இடத்துக்கு பாதுகாவலரா என்ன பண்ணாரு, ஜாயின் பண்றாரு. அவர் வந்து எக்ஸ் ஆர்மியா இருந்தாலும் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு வேற ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அப்போ அது கமர்ஷியல் ஆகுது. கமர்ஷியல் ஆகுற பட்சத்துல அதுக்கான லைசன்ஸ் இவர்கிட்ட இருக்கா, இல்லனா அது பெரிய குற்றமாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா தனிப்பட்ட விஷயத்துக்கு தன்னுடைய சொந்தத்துக்கு ஏன்னா தனிப்பட்ட விஷயத்துக்கு இவர் அந்த கன் யூஸ் பண்ணலாம், அதுக்குதான் இவர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. கமர்ஷியலுக்குன்னு இவர் என்ன பண்ணல, லைசன்ஸ் வாங்கி வைக்கல. அப்ப அதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இது பெரிய இல்லீகல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க சீமானுடைய ஆதரவாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்களா மீடியாவுக்கு மத்தியில், அப்படியே வந்து என்ன பண்ணா அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி எப்படியோ வாழைப்பழம் மாதிரி பேசலாம் மேடம் அப்படின்னு ஒரு காமெடி வரல, அந்த மாதிரி தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்றாங்க, ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமாங்க எங்க அண்ணன் மேல தப்பு, கேஸ் வந்து கொடுத்தாங்க, இது மாதிரி அராஜகம் பண்ணாங்க, அத்துமீறி இருக்காங்க, அதனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏங்க ஒரு நீதிபதி கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, போய் நிப்பாட்டிருக்காங்க. நீதிபதிக்கு வந்து ஒன்னே ஒரு விஷயங்க, மனிதன் படத்துல சொல்ற மாதிரி தான், உதயநிதி நடிச்சார்ல மனிதன் படத்துல, அதாவது நீதிபதியே வந்து அவருக்கு குற்றம்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து என்ன பண்ண முடியாது, தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவை சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் தேவை. ஆதாரம் எவிடன்ஸ் அடிப்படையில தான் என்ன பண்ண முடியும், சாட்சி கொடுக்க முடியும். ஆதாரத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும், விடுதலையாக்க முடியும். நீதிபதிக்கே இவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ண முடியாது, நீதிபதி அவருடைய இஷ்டத்துக்கு நீதி தீர்ப்பை வந்து எழுதவே முடியாது. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, சாட்சியங்களுக்கு உட்பட்டு, ஆதாரத்தை எவிடன்ஸ் அடிப்படையில தான் என்ன பண்ணணும், தீர்ப்பை எழுதணும். அப்படி சீமான் மேல இந்த பாலியல் குற்ற வழக்கு இருக்கு, முகாந்தரம் இருக்கு, இதை தள்ளுபடி செய்ய முடியாது, இதுல முகாந்தரம் இருக்கு, விஜயலட்சுமியே இந்த கேஸை வாபஸ் பண்ணாலும் இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னா அப்ப அவர் கேட்ட என்னென்ன மாதிரிகள் சாட்சிகள் இருக்கும், சாட்சிகள் அடிப்படையில தானே இதை கொடுப்பாங்க. ஏன்னா ஈஸியா எவ்வளவு கேஸுகளை வந்து நிக்காம போயிருக்கு. இப்ப அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணிருக்காரு, தாக்கல் பண்ணிருக்காரு. இப்போ இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், உயர் நீதிமன்றத்தை இதை விசாரிக்கிறதுக்கு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அண்ணன் கொடுத்திருக்காரு. அண்ணன் தான் வீராதி வீரன் சூராதி சூரன், அண்ணன் மேலதான் எந்த தப்பு இல்லைல்ல, லீகலா நீங்க வந்து என்ன பண்ணலாம், எதிர்கொள்ளாமே. எதுக்கு நீங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷனு, உயர் நீதிமன்றத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றீங்க, உங்க மேலதான் தப்பு இல்லல, விஜயலட்சுமிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லல, விஜயலட்சுமி நீங்க கற்பழிக்கல, விஜயலட்சுமி நீங்க பாலியல் தொல்லை கொடுக்கல, விஜயலட்சுமியோட கருவை நீங்க 6 முறை அழிக்கல, அது இல்லாம விஜயலட்சுமிங்க நீங்கள மாலை மாத்திக்கல, விஜயலட்சுமியோட நீங்க தனிமையா இல்லல, விஜயலட்சுமி உங்களுக்கு யாருன்னே தெரியாதுல, அப்ப நீங்க டைரக்டா போயிட்டு கோர்ட்ல முன்னாடி போய் நின்னு பேசுங்க. உங்களுக்கு தான் நீதான் வீராதி வீரன் சூராதி சூரன், உங்க அண்ணன் அப்படி மாவீரன் அப்படி இப்படிதான் பேசுறீங்களே, போய் நின்னு என்ன பண்ணுங்க, பேசுங்க, போய் உங்க தரப்பு நியாயத்தை போய் சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க போயிட்டு இப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்கன்னா அப்போ உங்க மேல ஏதோ தப்பு இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ அண்ணனுடைய விழுதுகள்லாம் என்ன பண்ணணும், உங்க அண்ணன் மேல இருக்கிற குற்றத்தை ஒத்துக்கிட்டு போய் உங்க அண்ணன் கிட்ட வந்து என்ன சொல்லுங்க, அண்ணா இது மாதிரி போய் ஆஜராகுங்க, இந்த கேஸ் ரொம்ப வீரியமாது. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் அண்ணன் அமைதியா இருந்தாலும் அண்ணனுடைய விழுதுகள் பண்றது அண்ணனுக்கு பெரிய வந்து ரொம்ப தலைவலியா இருக்கு. அண்ணனே சும்மா இருக்காரியா, அண்ணன் கூட இருக்கிற விழுதுகள் நீங்க ஏன் பண்றீங்க, ஏன்னா
ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சுகள் அது மாதிரி இருக்குங்க. ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே சாட்சி, ரெக்கார்டு, எவிடன்ஸ். நீங்க என்னென்ன பேசுறீங்க, வழக்கறிஞர் முதற்கொண்டு அண்ணனுடைய கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல வழக்கறிஞர்களா இருக்கட்டும், யாரு பேசினாலும் எது பேசினாலும் எவிடன்ஸ். ஏன்னா நீங்க இது மாதிரி பேசிருக்கீங்கன்ற பதிவாயிருக்கு, பொது வெளியில பதிவாயிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சமர்ப்பிச்சாலே அது என்ன மாதிரி போவோம் அப்படின்றது. ஏன்னா அண்ணனே சும்மா இருக்கிறாரு. அண்ணனுடைய விடுதலை இப்போ என்னன்னா அவரு சம்மன் ஒட்டிட்டு போயிட்டாரு, காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டு நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்ப நீங்க கிழிக்கிறன்னு சொல்லிட்டு கிழிச்சு அந்த காவலாளி வந்து போலீஸ்காரங்க மேல தாக்கி இது பெரிய இஷ்யூ ஆகி இது தனியா ஒரு கேஸ் போவோம் அண்ணன் மேல. ஏன்னா இதுக்கு அண்ணன் தான் உட்பட்டு இருக்காரு. அண்ணனுடைய தூண்டுதல் பேர்ல தான். இப்ப ஏன்னா கயல்விழி அக்கா யார் சொல்லி செஞ்சாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஆனா கயல்விழி அக்கா என்ன பண்ணிருக்காங்க, கிழிக்க சொல்லியிருக்காங்க, அதனால கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாவலர் சொல்லியிருக்காரு. காவலாளி உள்ள அலோ பண்ணல. சோ இவங்க பண்ற வேலை அவருக்கு அண்ணனுக்கு வந்து என்ன பண்ணுது, அடி விழுது. அத சொல்லுவாங்கல்ல ரமணா படத்துல, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்றது அண்ணனுக்கு வந்து அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. சோ இது ஒரு தனியா ஒரு கேஸ் ஒண்ணு போகும். இன்னும் என்னென்ன வழக்குகள் அண்ணன் சந்திக்க வேண்டியது இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. சோ சீமான் வீட்டுல காவலாளியும் பாதுகாவலரும் காவல்துறையும் செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப வைரலா இருக்கு. ஒரு தரப்பினர் பண்றாங்க, சீமானுக்கு ஆதரவாளர்களா சொல்றாங்க காவல்துறை மேல தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, தமிழக அரசு மேல தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கத்தால தமிழ்நாடு அரசு என்னையா பண்ணும்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேல என்னன்னா ஒரு பழி இருக்கு. பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேசும் திமுக அரசு வாயை கட்டி கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க மேல என்ன பண்றாங்க, ஒருத்தர் பழிய போறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு லீகலா ஒரு ப்ரொசீஜர் பண்ணாலும் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த அதிரடி தீர்ப்பை கடைபிடிச்சு காவல்துறை ஒரு வேலையை செஞ்சா இது தமிழ்நாடு அரசு நீங்க வந்து உள்ள நுழைக்கிறீங்க. இதுதான் நீங்க செய்யற அரசியல் அப்படின்னு தெரியுது. அதுவும் இல்லாம காவல்துறை ஜாதியை பத்தி பேசவே இல்லை, ஆனா ஜாதியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கதை கட்டுறீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து திசை திருப்புகிற அரசியல். சோ இதுதான் உங்களுடைய அரசியல் நாலேஜ். இன்னும் இந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எப்படி இதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் சீமானுடைய காவலாளி மேலையும் பாதுகாவலர் மேலையும் என்ன பண்றாங்கன்னா 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கும், என்ன மாதிரி வழக்குகள் இது எடுத்துட்டு போறாங்க, இதுல சீமான் எப்படி உள்ள இன்க்ளூடிங் கொண்டு வராங்களா கொண்டு வரலையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒண்ணுதான், விஜயலட்சுமியை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி அக்காவுடைய வழக்கு ரொம்ப சீரியஸா ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வழக்குல அப்படியே பின்னி அண்ணன் வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆக போறாரு அப்படின்றதுதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.